ஆன்லைனில் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருந்தும், நீங்கள் ஆன்லைனில் ஹை ட்ரஸ்டபுளாக மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு துறையை தெரிவு செய்வீங்கன்னு சொன்னால், அது வந்து யூடியூப், அதே மாதிரி ஃபேஸ்புக் இப்படியான பிரபல்யமான கம்பெனிஸ். ஸோ நீங்கள் இந்த கம்பெனிஸ் பிரபல்யம்ங்கிறதால, நீங்கள் எந்த ஒரு தயக்கமுமே உங்களுக்கு தேவையில்ல. நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்குது, அந்த கண்டென்ட்டை வச்சு ஒரு கிரியேட்டராக நீங்கள் உங்களால் இதில் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக இதில் மணி மேக் பண்ணலாம். எந்த ஒரு துறையிலையும் நீங்கள் குயிக்காக நீங்கள் ரீச் ஆகணும், குயிக்காக ரிசல்ட்ஸ் வரணும்னு இல்லாமல், நீங்கள் அந்த பிளாட்ஃபார்முக்கு எப்படி உங்களை ஒரு அந்த பிளாட்ஃபார்முக்குரிய தேவையான நபராக உங்களோட ரியல் கிரியேட்டராக நீங்கள் அவங்களுக்கு காட்டுறீங்களோ, அப்போ நீங்கள் தாராளமாக ஸ்டெபிளான மணி மேக்கிங்கை அங்கே ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு தெரியும், யூடியூப்ங்கிறத ரொம்ப பிரபல்யமான இதை யாருமே ஸ்கேமோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு என்ன கண்டென்ட், உங்களுக்கு எது சம்மந்தமான நாலேஜ் இருக்கோ அதை வச்சு ஒரு வீடியோ கண்டென்ட் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஏர்லியாக வந்து லாங் ஃபார்ம் வீடியோ இருந்துச்சு, அதுக்கு இப்போ வந்து ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸுக்கும் அங்கே அவைலபிளுக்கு 3 மினிட் வீடியோ. ஸோ அந்த வகையில் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி மணி மேக் பண்ணலாம்ங்கிற கான்செப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ்புக்கையும் நீங்கள் மெயினாக ஒரு விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க, கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணணும். ஸோ அந்த கண்டென்ட் க்ரியேஷன் வந்து உங்களோட ஓன் க்ரியேஷனாக இருந்து அது எந்த வழிகள் இருந்தாலும் இருக்கலாம். வீடியோ க்ரியேஷனாகவும் இருக்கலாம், அதே மாதிரி டெக்ஸ்ட் கண்டென்ட்டாகவும் இருக்கலாம். ஓகே, யூடியூப்பை விட ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று ஃபேஸ்புக்கில் இருக்குது. அதே மாதிரி யூடியூப்போட கம்பேர் பண்ணக்குள்ள இப்போ நாங்கள் வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், வீடியோவுக்கு யூடியூப்பில் 1000 வியூஸுக்கு எவ்வளோங்கிற ரேஷியோ தான் அவங்க பார்ப்பாங்க. அதுவும் வந்து நீங்கள் வீடியோ வியூஸ் எப்படி போகணும்னா அந்த வியூஸ் கண்ட்ரிஸை பேஸாக வச்சு வரும். அதே மாதிரி நீங்கள் என்ன கண்டென்ட், இப்போ டெக் கண்டென்ட்டுக்கு ஒரு டைப் ஆஃப் இன்கம் வரும், அதே மாதிரி சினிமா கண்டென்ட்டுக்கு ஒரு டைப் ஆஃப் இன்கம் வரும். அப்படி வந்து அந்த கண்டென்ட் வைஸாகவும் உங்களோட 1000 வியூஸுக்கு இயரிங்ஸ் வரும். அதே மாதிரி லொக்கேஷன், நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்து அந்த வியூஸ் வருதுங்கிறத பேஸாக வச்சு இருக்குது. இப்போ அதே மாதிரி உங்களோட வீடியோஸில் ஷோ ஆகிற ஆர்ட்ஸ், ஸ்கிப்பபிள் ஆர்ட்ஸ் வரும், ஸ்கிப் பண்ண முடியாமல் ஆர்ட்ஸ், ஸ்கிப் பண்ணக்கூடிய ஆர்ட்ஸ்னு சொல்லி நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அதே கான்செப்ட் தான் நாங்கள் இங்கே கொண்டு வருவோம், இன்ஸ்ட்ரீம் ஆர்ட்ஸ். அதாவது ஃபேஸ்புக்கில் உங்களோட வீடியோ க்ரியேஷனுக்கு வந்து இவங்க ஆர்ட்ஸை ஷோ பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து 10,000 வியூஸுக்கு எவ்வளோங்கிற ரேஷியோ தான் பார்ப்பாங்க. அது என்ன ஏதுங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பிறகு பார்ப்போம். அண்ட் வந்து நீங்கள் வீடியோ கண்டென்ட் அந்த க்ரியேஷனை வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த எடிட்டிங், அதே மாதிரி ஒரு ஷார்ட் ஃபார்மாக வீடியோ க்ரியேட் பண்ணுற, இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ வச்சு மணி மேக் ஒரே வீடியோ தான், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டாலும் அங்கேயும் நீங்கள் மணி மேக் பண்ணலாம். அதே மாதிரி யூடியூப்லேயும் அதை வச்சு மணி மேக் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் மணி மேக் பண்ணலாம். அதே மாதிரி ரம்பிள், டெய்லி மோஷன் இப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டி ஆஃப் அந்த வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுலலாம் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மணி மேக்கிங்கை வந்து அந்த வீடியோ க்ரியேஷன்லேருந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுற நுழைத்த உங்களை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். ஓகேயா? ஸோ இது சம்மந்தமாக நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். அண்ட் வந்து இது ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீமாக நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த வியூஸ் போகும் மட்டும் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஒன் டைம் தான் க்ரியேட் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீங்கள் இந்த ஊடகவியலாளர்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க எல்லாமே என்ன செய்வாங்கன்னா சும்மா டெக்ஸ்ட் கண்டென்ட்டாக எழுதுவாங்க. அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு மணி என்கேஜ்மெண்ட்டை வச்சு மணி மேக் வருமா, இதுக்கு 10,000 சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. யூடியூபுக்கு 4000 வாட்சிங் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுமே. அதே போல் ஃபேஸ்புக்கும் ஒரு க்ரைட்டீரியா ஒன்று இருக்குது, 10,000 ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வரணும். நீங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் பேஸை வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்ட் பேஸுக்கு நீங்கள் உங்களோட ரைட்டிங் நல்ல ஒரு இதை தருதுன்னா, அவங்க ஒரு என்கேஜ்மெண்ட்டை தருதுன்னா, என்கேஜ்மெண்ட்டை நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுல இன்சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்கேஜ்மெண்ட் வரும். நல்ல என்கேஜ்மெண்ட் ஒன்று உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக இதில் மணி மேக் பண்ணலாம். அதுக்கு உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் பேஜாக ப்ரொஃபஷனல் பேஜாக மாற்றணும். அது ஈஸியாகவே நீங்கள் பேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேயா? ஸோ இதிலேருந்து நீங்கள் அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுறதன் மூலமாக அதில் நல்ல என்கேஜ்மெண்ட் வரும்னா உங்களுக்கு வந்து மணி மேக் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 போஸ்ட்டை நீங்கள் போட்டாலே போதும். ஸோ ரைட் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ ஈஸியான டூல்ஸ் வந்துட்டு நீங்கள் கொப்பியில் எழுதிட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து ChatGPT கொடுத்தாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரும். அல்லது வாய்ஸ் டு டெக்ஸ்ட் டைப்பிங்கோட கான்செப்ட் இருக்குது, சில கீபோர்ட்ஸில் அதிலே வந்துடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் டைப் இப்போ தங்கிலீஷ், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ITHU
இதுங்கிறதுக்கு ITHU டைப் பண்ணாலே இதுன்னு தமிழில் டைப் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டில் கூகுள் தமிழ் டைப்பிங்கோடு சொல்லி கான்செப்ட். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கண்டென்ட் க்ரியேஷனை நீங்கள் தாராளமாக இதை இன்க்ளூட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் அப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நான் பார்க்குறேன். ஸோ இவங்க கண்டென்ட் ரைட் பண்ணுறாங்க, அதில் என்ன செய்கிறாங்கன்னா ஃபேஸ்புக்லேருந்து இவங்களுக்கு ஒரு மணி வருது. ஆனால் இதை விட கூடுதலாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வே இருக்குது. என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கான ஒரு பிளக்கர் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். பிளக் மீன் அது நீங்கள் வேர்ட்பிரஸ்ஸாகவும் இருக்கலாம், அல்லது வேர்ட்பிரஸ்ஸுக்கு நீங்கள் ஹோஸ்டிங் பண்ணணும், டொமைன் வாங்கணும், இப்படியான கான்செப்ட் இருக்குது. பட் வந்து blocker.comனு ஒன்று இருக்குது. அந்த பிளக்கரில் வந்து அதை நீங்கள் ரைட் பண்ணுறத ஒரு காப்பிரைட் இல்லாமல் நீங்கள் அங்கேயும் எழுதிட்டு அந்த லிங்கை இங்கே ஷேர் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இன்னுமே கூடும். ஏன்னா அங்கே வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பிளக்கரில் வந்து நீங்கள் ஹோஸ்டிங் பண்ண தேவையில்லை, நீங்கள் டொமைன் வேணுன்னா டொமைன் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் பிளாக் ஸ்பாட்னோடு சொல்லி வருது, அதுக்கே வந்து உங்களுக்கு மோனிடைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எல்லா போஸ்ட்டையும் வந்து பிளக்கரில் போட்டு ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4-5 போஸ்ட் போடுறீங்கன்னா அதில் ஒரு போஸ்ட்டை மட்டுமே வந்து நீங்கள் ஒரு பிளக்கரில் ரைட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் தேடி படிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நான் எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது, எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, மணி மேக்கிங், அதாவது நீங்கள் ஒரு ஸ்கில் ஒன்று லேர்ன் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கில்லை வச்சுட்டு என்னென்ன வழிகளெல்லாம் லீகலாக என்னென்ன வழிகளெல்லாம் மணி மேக் பண்ணிடுமோ எல்லா வழிகளையும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஃபெயிலியர் ஆகுறதுல எந்த ஒரு கட்டாயம் ஃபெயிலியர் ஆகணும். அந்த ஃபெயிலியர் ஆகினா தான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா சரியான வழியை படிப்பீங்க. இப்போ ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதில் என்ன கருத்து, நீங்கள் பிழையான வழியில் போகிறீங்கிற கருத்து தான் அது. அப்போ அது சரியான வழி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆகணும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் நல்ல எஃபர்ட்டை போடுங்க. இப்போ அந்த சக்ஸஸ்ங்கிறதுக்குரிய மெயினான ஒரு விஷயமே இந்த எஃபர்ட் தான். அந்த எஃபர்ட்டை நீங்கள் சரியாக போடுவீங்கன்னா சரி. இது வந்து ஒரு இடத்துல ரைட் பண்ணுறது என்கேஜ்மெண்ட் போகலை, வியூஸ் போகலைன்னு சொன்னால் அப்படியே குவிட் பண்ணுறது, அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஃபோக்கஸை ரீச் பண்ண மட்டும் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா ரைட் பண்ணுங்கள், உங்களுக்கு கட்டாயமாக உங்களோட ஒர்க்கை நீங்கள் கண்டினியூஸாக இது வந்து ஆன்லைன் மணி மேக்கிங்கில் பொதுவாக எல்லாரும் சொல்கிற கான்செப்ட் தான். நீங்கள் நான் சொன்னாலும் சரி, வேறு கிளாஸ் இல்லை சொன்னாலும் சரி, நீங்கள் வேறு யாரும் சக்ஸஸ் பர்சன் சொன்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் ஒவ்வொரு கண்டென்ட் க்ரியேஷன்லேயும் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வகையான கண்டென்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா இந்த கண்டென்ட் வந்து உங்களோட லைஃப்பை மாற்றக்கூடிய கண்டென்ட் நினைச்சிட்டு நீங்கள் அதை க்ரியேட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்லேயும். ஓகே, க்ரோத் ஆகும். நீங்கள் எவ்வளோ காலம் ஒர்க் பண்ணுறீங்கிற விஷயம் இல்லை, நீங்கள் ஒர்க் பண்ணுறதை சரியாக ஒர்க் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு வியூஸ் போகாது, நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண போகல 2-3 வியூஸ்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு டைமில் உங்களுக்கு இதாகும். நீங்கள் ஒர்க் பண்ணாக்களுக்கு அது தெரியும், ஒர்க் பண்ண போகிறாக்கள் நீங்கள் இதை ஃபோக்கஸாக வச்சு நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கண்டென்ட் க்ரியேஷனில் ஒரு விஷயம் ஒன்றும் நீங்கள் இன்னொரு ஆள்றதை காப்பி பண்ணக்கூடாது. அடுத்தது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தை தயவு செய்து நீங்கள் இது பண்ணணும். உங்களுக்கு எதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ, இப்போ எனக்கு மணி மேக்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது செஞ்சால் அந்த ஒர்க் பண்ணினா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், ஒரு திருப்தி ஒன்று வார மாதிரி இருக்கும்னு சொன்னால் அது சம்மந்தமாக தான் நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்க. இப்போ இவங்களே சொல்கிறாங்க என்னத்துக்காக இந்த பிளாட்ஃபார்மை கொண்டு வந்தாங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத நேரத்தில் இதை நீங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துங்க. இவங்களோட ஃபேஸ்புக்கையோ யூடியூபையோ கூகுளையோ இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு டெக் சம்மந்தமான ஒரு நாலேஜ் இருக்குன்னா அதை வீடியோ க்ரியேட் பண்ணலாம். எனக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறான்னு நீங்கள் தாராளமாக எழுதுங்க. ஓகே, எந்த ரீதியிலனாலும் சரி ஒரு கண்டென்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கண்டினியூஸாக நீங்கள் ஷேர் பண்ணிட்டு வரும்போது அது வந்து லீகலானது தானே. இப்போ அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உங்களோட க்ரியேஷன் வந்து அதர் ஆகிட்டு போனிச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களே உங்களை பூஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட கண்டென்ட், அதாவது இந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுற கண்டென்ட் வந்து அது ரீச் ஆகிறதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அந்த இன்சைட்டுங்கிறதுல கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதில் வந்து எந்த ஒரு லிங்க், தேர்ட் பார்ட்டி லிங்க்ஸ் வந்து அதில் அட் ஆகிருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க சில டேர்ம்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ செக்ஷுவல் வைஸானது, அதே மாதிரி வயலன்ஸ் கண்டென்ட், இப்படியான கண்டென்ட்டுகள் வந்து அதில் இருக்கக்கூடாது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது ரீச் ஆகாது. ஓகே, ரீச் பண்ண விடாது, அதாவது இன்னொரு ஆளுக்கு சஜஸ்ட் பண்ணாது. ஓகேயா? ஸோ அதனால் இது பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு வந்து நம்ம யூடியூப்பை விட ஏன் ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா இது பண்ணுறோம்னு சொன்னால், யூடியூப்பில் ஷேருங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்றும் இல்லை. ஷேர் மீன் யூடியூபுக்குள்ளேயே வந்து நான் எந்த சேனலில் வந்து உங்களோட வீடியோவை ஷேர் பண்ணிடலாம். அப்படின்னா நான் அதை எடுத்து அப்லோட் பண்ணி தான் ஷேர் பண்ணணும். பட் ஃபேஸ்புக்கில் அப்படி இல்லை. ஷேர் ஆப்ஷன் எந்த ஓலில் உங்களோட வீடியோ நான் உங்களோட ப்ரொஃபைலோடைய உங்களோட பேஜோடையே நான் ஷேர் பண்ணலாம். அப்போ என்ன நடக்கும்னா எனக்கு வந்து அந்த என்கேஜ்மெண்ட் வியூஸ் வந்து கூடும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ட்ரெண்டிங்கான ஒரு கான்செப்ட்டில் நீங்கள் இது பண்ண போகிறீங்க. ஓகே சார், நான் டெக் சம்மந்தமாக தான் நான் எழுதுறேன். அப்படி எழுதினாலுமே இப்போ உதாரணத்துக்கு நீ T20 வேர்ல்ட் கப் வருதானே, T20 வேர்ல்ட் கப் வர போகிற என்ன பண்ணுங்கன்னா, இந்த T20 வேர்ல்ட் கப்பை வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு அப் சம்மந்தமாக பாருங்கள், ட்ரெண்டிங்கை வந்து உங்களோட இதோட கனெக்ட் பண்ணுங்கள்.
விளங்குதா? உங்களோட தனிப்பட்ட அந்த நிச் இருக்குது. நிச்சுன்னு சொன்னா, நீங்க எழுதுற கன்டினியூஸா எழுதுற விஷயம், ஒரே விஷயத்த தான் கன்டினியூஸா எழுதுங்க. ஸோ கன்டினியூஸா எழுதுற விஷயத்த, நீங்க என்ன செய்யுங்கன்னா, ட்ரெண்டிங் டாபிக்கோட கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, நான் நிறைய பேர இதில பார்க்குறேன். Facebookல அப்படி அவங்க கனெக்ட் பண்றாங்க. ஸோ இப்படி வந்து நீங்க உங்கள என்கேஜ்மென்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாரி 3 மினிட் உங்களோட லைஃப்ல இப்ப நீங்க ட்ராவல் பண்றீங்கன்னா, ட்ராவல் போற இடத்த ஒரு சின்ன வீடியோஸ் ஒண்ணு எடுத்து அதில போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அதே மாரி இதிலேயே ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. பிராண்ட் கொலாபரேஷன் ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. அது அந்த மணி மேக்கிங் பண்ணலாம். அதே என்னன்னா, இந்த Facebookலயே சில ஆட்கள் வந்து பிராண்ட் வச்சிருப்பாங்க. பிராண்டரா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட நீங்க கொலாபரேட் பண்ணலாம். ஓகே. நீங்க அது பெரிய ஒரு கிரியேட்டரா இருந்தா, அவங்களே உங்கள இன்விடேஷன் பண்ணுவாங்க. சரி எங்களோட பிராண்ட நீங்க புரமோட் பண்றீங்களான்னு சொல்லி உங்களோட பேஜ்ல. ஸோ அப்படி நீங்க புரமோட் பண்ணலாம். அப்படி இல்லன்னு சொன்னா, நீங்க வெளியில இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். இப்ப நிறைய பேர் அப்படி செய்றாங்கல்ல, வீடியோ கிரியேட் பண்றாங்கல்ல, ஒரு பிசினஸ்க்கு இவங்க ஒரு வீடியோ ஒண்ணு கிரியேட் பண்ணி குடுக்குறேன். அப்படி நீங்க கிரியேட் பண்ணி குடுக்கலாம். தாராளமா அந்த கான்செப்ட்லயும் மணி மேக் பண்ணலாம். அதே மாரி ஃபேன் சப்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணு இருக்குது. அதாவது உங்களோட கிரியேஷன வந்து ஒரு பெர்சன் வந்து வியூ பண்ணணுமா இருந்தா, அவர்ட்ட வந்து நீங்க என்னன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணு கேட்கறது. இப்ப மந்த்லி நீங்க ரூ. 100 பே பண்ணுங்க. மந்த்லி ரூ. 1000 பே பண்ணீங்கன்னா, இந்த கிரியேஷன நீங்க பார்க்கலாம். இந்த ஓல நீங்க பார்க்கலாம்னு சொல்லி Facebook ஓல வந்து லுக் பண்ணி வைக்கிறது. அது வந்து ஃபேன் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அதில ஸ்டார் சம்திங் ஆப்ஷன்லாம் இருக்கு. தேவையானக்கு அத யூஸ் பண்ணி கொள்ளுங்க. அதே மாரி இன்னொரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு என்னன்னு சொன்னா, நீங்க கிரியேட் பண்ற அந்த கன்டென்ட்ட வந்து லைவ் கன்டென்ட்டா கிரியேட் பண்ணலாம். அதாவது லைவ் வீடியோவா நீங்க கிரியேட் பண்ணும்போது, அதுக்கு வந்து ஃபேன்ஸ் அதாவது அந்த வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் லைக் வந்து நீங்க YouTubeல சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்க. YouTubeல லைவ் போடக்குள்ள உங்களுக்கு வந்து இது பே பண்றாங்கல்ல, அதே கான்செப்ட் தான் இதுவும் இருக்குது. ஸோ இதுலயும் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேயா? ரைட். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, Facebookல நீங்க கன்டென்ட் கிரியேட் பண்றீங்க. ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு எழுதுறீங்கன்னு வைங்களேன். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க யூஸ் பண்ணுங்க. எக்ஸ்ன்னு ஒரு தளம் ஒன்று இருக்கு. எக்ஸ். இதுக்கு முதல் ட்விட்டர்ன்னு ஒண்ணு சொல்லி இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்லயும் நீங்க இதே மாதிரி எழுதுங்க. ஓகேயா? எழுதினீங்கன்னா, அவங்க ஒரு பேமெண்ட் ஒண்ணு அவங்க எடுப்பாங்க. மந்த்லி அதுக்கு. பட் உங்களுக்கு நல்ல என்கேஜ்மென்ட் ஒண்ணு இருக்கும்னு சொன்னா, இப்ப நீங்க இதுல ஏர்ன் பண்றீங்க தானே. இப்ப Facebookல நீங்க ஏர்ன் பண்றீங்க. ஒரு மந்த்லி ஒரு $10 நான் நினைக்கிறேன் $5 நினைக்கிறேன் எக்ஸ்‌க்கு. நீங்க $10 ஏர்ன் பண்றீங்கன்னா, அந்த $10ல $5 அதுக்கு பே பண்ணுங்க. நீங்க அதுல நல்லா ரீச் ஆக மாட்டீங்க. நல்லா ரீச் ஆகும். ஓகே. உங்களோட கன்டென்ட் வந்து இங்க ரீச் ஆகிருச்சுன்னு சொன்னா, அங்கவும் ரீச் ஆகும். நீங்க அந்த கன்டென்ட்ட வேற இடத்துல நீங்க ஷேர் பண்ணி கொள்ளலாம். அத நான் ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் ஒண்ணு சொன்னேன் தானே. நீங்க ஒரு ப்ளோக்கர் ஒண்ண கிரியேட் பண்ணிட்டு, அந்த ப்ளோக்கர்ல நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு நான் ஒரு கன்டென்ட் சொன்னேன் தானே. அதே கான்செப்ட் தான் நான் சொன்னேன். ப்ளோக்கர் கிரியேட் பண்ணணுமா, மெயின்டெயின் பண்ணணுமா, இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது இருந்தா, ஆனா கட்டாயம் அதையும் ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லாம நீங்க இன்னும் ஒரு ஷார்ட் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். அதில நீங்க என்னன்னு சொன்னா, அவங்களது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணினீங்கன்னு சொன்னா மந்த்லி, இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. நீங்க எழுதுற அந்த கன்டென்ட்ட நீங்க ரீட் பண்ண, அதாவது வியூவர்ஸ் ரீட் பண்ணும்போது, அதில என்கேஜ்மென்ட் வரும்போது உங்களுக்கு மணி பே பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ அதுதான் அதில இருக்கிற ஒரு கான்செப்ட். வீடியோ கிரியேஷன் பண்ணீங்கன்னா, நீங்க வீடியோ கிரியேஷன வந்து நீங்க YouTubeல ஷேர் பண்ணலாம், Instagramல ஷேர் பண்ணலாம், அதே மாரி TikTokல ஷேர் பண்ணலாம், அண்ட் வந்து இதில Facebookல ஷேர் பண்ணலாம். அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல கான்செப்ட் இல்ல. அதுக்கு நிறைய இருக்குது. ஸ்டேமிட்ன்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி ரம்பிள் இருக்குது, டெய்லி மோஷன் இருக்குது. எல்லாத்துலயுமே நீங்க ஷேர் பண்ணிட்டு அந்த வீடியோ கிரியேஷன் வியூஸ் வர மாரி நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஆனா, நீங்க Facebookல ரைட் பண்றதுக்கு வந்து அதுவும் ஷார்ட்டா ரைட் பண்றது. இப்ப நீங்க சில மீடியம் வெப்சைட் இருக்கு. அதுல லாங் ரைட்டிங் அங்க மணி மேக் பண்ணலாம். அப்ப அப்படி இல்லாம அதே மாரி தமிழுக்கு என்கேஜ்மென்ட் வந்து அங்க குறையும். பட் நீங்க தமிழ்ல எழுதத்தான் போறீங்கன்னா, நீங்க Facebookோட சேர்த்து எக்ஸ்ங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த எக்ஸை நீங்க இது பண்ணணும். அவங்களும் சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க. அந்த கிரைட்டீரியாஸ நீங்க மீட் பண்ணினீங்கன்னு சொன்னா, தாராளமா அங்கேயும் நீங்க உங்களால மணி மேக் பண்ண இயலும். ஸோ ஏதோ ஒரு வகையில உங்கள்ட்ட இருக்கிற அந்த நாலேட்ஜ கன்டென்ட்டா கிரியேட் பண்ணிட்டு எழுதக்கூடிய ஒரு திறமையை நீங்க வளர்த்துக் கொண்டீங்கன்னு சொன்னா, நீங்க ஃப்ரீயாவே எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம ஃப்ரீயாவே ஆன்லைன்ல மணி மேக் பண்ணலாம். இத வந்துட்டு இத ஸ்கேம்டு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. இதுல எல்லாருக்கும் இது தெரியும். இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல வெல் ஃபியூச்சர் அகாடமி கிளாஸ்ல நாங்க செய்ற வெப்சைட்ஸ்ல வந்து ஒருவேளை நிறைய பேருக்கு வந்து இது ஒர்க் ஆகுமா? இது பண்ணுமாங்கிற நிறைய கான்செப்ட் இருக்கு. அதுதான் ஃப்ரீலான்சர் ஏஐலாம் நம்ம இதில கொண்டு வந்தது. நீங்க தாராளமா இத நம்பி ஒர்க் பண்ணலாம். நீங்க மொபைல வச்சுக்கிட்டே வீட்டுக்கே இருந்தே எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம நீங்க தாராளமா இங்க ஒர்க் பண்ணலாம். அதுக்குரிய எல்லா கைடன்ஸையும் நாங்க ஏ டூ இசட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ண ஒர்க் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அதே மாரி நீங்க 1500க்கு மேல ஸ்டூடண்ட்ஸ் வந்து எங்க கிளாஸ்ல ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா 2500 ப்ரூஃபோட. ஓகே. 2500க்கு மேல. அதே மாரி நீங்க இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருப்பீங்கன்னா, ஜஸ்ட் சர்வே மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். ஓகே. எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத கான்செப்ட். மொபைல வச்சுட்டு மணி மேக் பண்ணக்கூடியது. ஸோ தேவையானாக்கள் அந்த எக்ஸஸை எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த கன்டென்ட் கிரியேஷன்ல கொஞ்சம் நீங்க ஆல்ரெடி இப்ப நீங்க ஒரு உதவியாளர், ஒரு
மீடியாவில் இருக்கிறீங்கன்னு ஒரு சொன்னீங்கன்னா, நீங்கள் அந்த மீடியாவில் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை ஒரு கண்டென்ட்டாக ரைட் பண்ணிவிட்டு வாங்க. அதை வந்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் எழுதாமல் ஒரு பேஜில் எழுதுங்க. அந்த பேஜில் எழுதும்போது பேஜுக்கு வந்து ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டு சொன்னால், நீங்கள் ஓட்டோவாக உங்களுக்கு மணி வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு என்ன கன்செப்ட்டுங்கிறது விளங்கிடும். அதை வச்சு நீங்கள் இது பண்ணலாம். இன்னொரு ஆள்றதை காப்பி பண்ணாத மாதிரி உங்களோட கண்டென்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் சரி. ஓகே. ஸோ இது போல் கண்டென்ட்டுக்கு இதுபோல் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸுக்கு வெல் ஃபியூச்சர் அகாடமி சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஆன்லைனில் ஃப்ரீயாக எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணக்கூடிய கான்செப்ட் தேவைன்னு ஒரு சொன்னால் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தம் மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணேன். அது மாதிரி கூகுளில் போய்ட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணால் எங்களுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கேயும் ஷோ ஆகிரும். அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். என்ன வந்து நீங்கள் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் அங்கேயும் ஷேர் ஆகும். ஆன்லைனில் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணக்கூடிய எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கணும். அதே மாதிரி மொபைலில் யூஸ் பண்ணிவிட்டு மட்டுமே மணி மேக் பண்ணக்கூடிய கன்செப்ட் உள்ள வெப்சைட்டுகள் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த வெல் ஃபியூச்சர் அகாடமிங்கிற எங்கள் இன்ஸ்டிடியூட்டால் நாங்கள் 5 இயர்ஸாக 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை 2500க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். எல்லாமே 100% ஒர்க்கிங் மெத்தட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எங்களோட கிளாஸில் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்சர் ஒரு சொல்லி எல்லாமே ஒர்க்கிங் மெத்தட். ஓகே. எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே எங்கள் ஜாப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான். அண்ட் வந்து நீங்கள் இதில் 100 மில்லியனுக்கு மேலே எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 5+ இயர்ஸாக நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்தே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஜாப்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வேர்ல்டு வைடாக எத்தனை லட்சம் பேர் ஜாயின் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஜாப்ஸ் எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இதை நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. அண்ட் வந்து உங்களோட ஓன் இன்கமாக இங்கே எந்த ஒரு பொஸ்ஸுமே இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. அண்ட் வந்து எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தட்டாக, அதாவது இப்போ நான் இங்கே ஜாயின் பண்ணால் ஒர்க் கிடைக்குமா, ஏர்ன் பண்ணலாமுங்கிற எந்த டவுட்டும் தேவையில்லை. எல்லாமே நாங்கள் பர்சனலாக ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணது தான். ஸோ இதில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பேர் இதில் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. $220 இவங்க பாருங்கள் $260. அதே மாதிரி இப்போ டெய்லியே பாருங்கள் டேட்டா கலெக்ஷன் ஜாப்ஸில் $91 $70 ஏர்ன் பண்ணுறாங்க. நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதே வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் $5 ஏர்ன் பண்ணியிருந்தாலே நாங்கள் ஃப்ரீலான்சரை வச்சு மாஸ்டர் பண்ணலாம். ஓகே. அப்படி ஒரு வழி இருக்க போகல. நீங்கள் பாருங்கள் ஒரு நாளையில் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் துபாய், சவுதி, கட்டார், இந்தியா இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஒரு $54 ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து அவருக்கு $9 போனஸ் பே பண்ணியிருக்காங்க இந்தியா கண்ட்ரீஸில் இருக்காங்க. அதே மாதிரி இவங்க $20 இது பெர் டே ஏர்னிங்ஸ். அதே மாதிரி அதுக்கு போனஸ் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து இது வீக்லி போனஸ், அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா போனஸும் இந்த வெப்சைட் கொடுக்குமா. இதெல்லாம் 15 வருஷத்துக்கு மேலே பிஸ்னஸில் இருக்கிறது. ஸோ சர்வே கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்னு தனியான நாங்கள் ஒரு குரூப் ஒன்றே ரன் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வழங்கும் அதில் அவங்கள ஃபாரினர்ஸ் மெம்பர்ஸ் எடுத்து அதுக்கு தனியான கைடன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படி ஏர்னிங்ஸ் இதில் கிடைக்கும். நிறைய பேர் ப்ரூஃப்ஸ் இதில் ஷேர் பண்ணிக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் ஏர்னிங்ஸ் இதில் ஷேர் பண்ணிக்க அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் நிறைய பேர் வந்து நான் 5 இயர்ஸாக ரன் பண்ணுறமே அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து அதே கான்செப்ட் ப்ரூஃப்ஸ்களை நாங்கள் டெலிகிராம் சேனலில் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் எக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கண்டெக்ட் இருக்கும். கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னாலும் இங்கே அந்த கண்டெக்ட் இருக்கும். அதே மாதிரி யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் ஒன்று இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எல்லா டெலிகிராம் எக்ஸஸ், வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லையும் எங்களோட கண்டெக்ட் லிங்க் இருக்கும். கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ண. அது மாதிரி டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங் வே, எமது பாடநிலைவான வேலைக்கான கான்செப்ட் இருக்குது. அதையும் செக் பண்ணி கொள்ளலாம். அதே போல் கூகுளில் வந்து வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே ஷோ ஆயிரும். இதில் வந்து இமேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் ஓவர் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த ப்ரூஃப்ஸ்களும் இங்கே ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணலாம். வீடியோஸில் யூஸர்ட்டு நல்லா என்கேஜ் ஆகின வீடியோஸ்லாம் இங்கே இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கலாம். ஷார்ட் வீடியோஸில் நாங்கள் 3 மினிட்டுக்குள்ளே ஷேர் பண்ண வீடியோஸ் இங்கே ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணிக்கொடுங்க. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஓகே. இங்கே நிறைய ரைட்டர்ஸ் வந்து இங்கே பாருங்கள் ராஜன் ER. ஸோ இவர் வந்து கண்டென்ட்டை ஜஸ்ட் வந்து ரைட் பண்ணி தான் போட்டிருக்கிறாரு. பாருங்கள் இதில் எல்லா இடத்துலையுமே ரைட் பண்ணி தான் போட்டிருக்கிறாரு. ஸோ இவருக்கும் அந்த மோனிடைசேஷன் எனேபிள் ஆகிருக்குது. அதாவது இது கண்டென்ட்டை ரைட் பண்ணிவிட்டு போடுறது. ஓகே. ஸோ இவர் அது சம்மந்தமாக ஷேர் பண்ணிருக்காரு. இப்படி நிறைய பேர் இதில் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் அவதானித்து பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது அதில் ஒரு பொது தேவையான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ இவர் எப்படி என்கேஜ்மெண்ட்டை ஜெனரேட் பண்ணுறான்னு சொல்லி பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான, உங்களுக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்ணுற மூலம் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே வந்து வீடியோஸ் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்த மோனிடைசேஷன் எடுக்கலாம். ஓகேயா? சரி. ஓகே. இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம்னா, இதில் இந்த உங்களோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு பாருங்கள். ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்களோட வியூஸ் இதெல்லாம் இங்கே ஷோ ஆகும். உங்களோட ப்ரொஃபைலில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் இங்கே காட்டுவாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள்.
நம்மளோட கண்டென்ட் கொஞ்சம் இதான கண்டென்ட்ங்கிறதால இங்கே என்னென்னு ஒரு சொன்னால் நமக்கு அந்த மொனிடைசேஷன் நம்மளோட சேனலுக்கு பேஜுக்கு அப்ளை ஆகாது. ஸோ இதில் வந்து டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டூல்ஸுக்கு போயிட்டு மொனிடைசேஷன் ஆப்ஷன் இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நாங்கள் இதில் வந்து மொனிடைசேஷன் நமக்கு தேவையானதை மட்டும் பார்ப்போம். இதில் வந்து எங்களுக்கு எலிஜிபிள் ஆனது வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு கன்செப்ட். ஓகே பாருங்கள், நான் வந்து இவங்களோட டூல்ஸ், அதாவது இவங்களுக்குன்னு நிறைய டூல்ஸ் பாருங்கள், ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் ஸ்டோர் ஃப்ரண்ட் அப்படின்னு கன்செப்ட் இருந்தாலும் இங்கே நான் என்ன பண்ணலன்னு சொன்னால் இந்த பேஜ் இந்த பேஜ் வந்து இது என்ன ஒரு அக்கௌண்ட் என்ன பர்சனல் அக்கௌண்ட்டை நான் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக இதை கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாமா, இந்த கிரியேட்டர் கண்டென்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம். இப்படி இருந்தும் நான் ஏன் வந்து பார்ட்னர்ஷிப் ஆர்ட்ஸுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே மட்டும் என்ட்ரு ஆகிருக்கேன்னு சொன்னால், இது வந்து இதுக்கும் நம்மளோட ஃபேஸ்புக்கில் கண்டென்ட் சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு சரியாக புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நான் ஒரு அட்ஸ் ஒன்று போடுறேன்னு சொன்னால் அந்த அட்ஸ் வந்து ஃபேஸ்புக்கால் லிஸ்ட் பண்ணப்படும்னு சொன்னால் அதுக்கு தான் நான் எலிஜிபிள் இல்லை. இந்த பேஜ் வந்து அதுக்கு தான் எலிஜிபிள் இல்லை. பட் வந்து நீங்கள் இப்படி நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, அவங்க வீடியோ ப்ரொமோஷனல் வீடியோஸ்லாம் போடுவாங்க, பட் அவங்களுக்கு வந்து அட்ஸ் வராது. அப்போ அட்ஸ் வராதுன்னு சொன்னால் அவங்கள வந்து இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அவங்க ப்ரோக் பண்ணியிருக்கிறதால அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அட்ஸ் எலிஜிபிலிட்டியை டிசேபிள் பண்ணிடுவாங்க. பட் என்னென்னா பார்ட்னர்ஷிப் ஆர்ட்டை இது பண்ணுவாங்க. பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொன்னால் பெரிய கம்பெனிஸ், ஓகே இதில் இப்போ நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட வீடியோஸில் உங்களோட பேஜில் அட்ராக்ட் ஆகிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எங்களோட இது சம்மந்தமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தாங்கன்னு சொன்னால் நீங்கள் இதோட கொலாபரேட் ஆகி செய்யணும். இதைத்தான் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் செய்வோம். ஓகேயா? ஸோ அப்படி இதுக்கு மட்டும் எலிஜிபிள் ஆகிருப்பீங்க எல்லாரும். அதாவது நீங்கள் 1000 ஃபாலோவர்ஸ் எடுத்திங்கன்னா எல்லோரும் எலிஜிபிள் ஆகிருப்பீங்க. பட் இது ஒவ்வொன்றுக்கு இந்த கண்டென்ட் மோனிடைசேஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் ஐ எம் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னு சொன்னால் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் ஸ்ட்ரீமர்ஸ் வந்து ரீல்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அண்ட் மோனிடைசேஷன் ப்ரோக்ராம். ஓகே, அதே மாதிரி ஸ்டார்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இதுக்கும் நீங்கள் ஐ எம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு எலிஜிபிள்னா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டோர் ஃப்ரண்ட். ஓகே, ஸோ இப்படியான நிறைய கன்செப்டுகள் இருக்குது. ஸோ இதில் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இந்த இருக்கிற கண்டென்ட் மோனிடைசேஷன் இது. ஓகே, இதை வந்து நீங்கள் உங்களோட பேஜ் வந்து அவங்களோட டேர்ம்ஸை ஃபாலோ பண்ணலான்ட்டு நீங்கள் ஒரு இன்விடேஷன் அனுப்பி அவங்க அதை உங்களுக்கு மினிமலாக செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேன்னா அதையும் எனேபிள் பண்ணுவாங்க. அதிலிருந்து நீங்கள் உங்களோட கண்டென்ட்டும் மோனிடைசேஷன் பண்ணலாம். ஓகே, இதில் என்கேஜ்மெண்ட் எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும், நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, உங்களோட க்ரோத் ஆகிட்டு எப்படி போகுது, என்ன கன்செப்ட்னு சொல்லி, அதே மாதிரி இப்போ போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு போஸ்ட் வகையான ஒரு என்கேஜ்மெண்ட்டும் இதில் காட்டுவாங்க. நிறைய இன்சைட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, அதாவது இந்த போஸ்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருக்குதான்னு சொல்லி கேட்பாங்க. லிங்க் இருக்குது, கேப்ஷனில் லிங்க் இருந்தால் இது வந்து பூஸ்ட் ஆகாது, நிறைய பேருக்கு ஷோ ஆகாது. அப்போ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் நீங்கள் நல்ல க்ரோத் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் இது பண்ணலாம். பாருங்கள், வியூஸுக்கும் ஏர்னிங்ஸ், இப்போ நீங்கள் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ்னு சொல்லி நீங்கள் ப்ரொஃபஷனலாக மாற்றினதுக்கு பிறகு அது ஓகே ஓட்டோவாக ஷோ ஆகும். ஸோ இதில் இன்சைட்டை பாருங்கள், 172. இதுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஏர்னிங்ஸ் வந்து 0. அதாவது இப்போ நமக்கு அவைலபிள் ஆகலை, நான் சொல்கிறேன் அவைலபிள் ஆனதுக்கு பிறகு இந்த ஏர்னிங்ஸுங்கிறது உங்களுக்கு கிரெடிட் இதாகும், ஷோ ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்கள் தேவையான ஆக்கள். ஓகேயா? இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். உங்களோட பேஜாக இருக்கணுமா, கட்டாயமாக நீங்கள் அதை பேஜாக கன்வெர்ட் பண்ணணுமா? ஓகே, ரைட். இப்படி வந்து நீங்கள் ஏர்னிங்ஸை வைஸாக உங்களுக்கு இருக்கும். மில்லியன் கணக்கான வியூஸ் போகும்போது உங்களுக்கு சரியான இது வரும். அப்போ நீங்கள் வீடியோ தான் போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இது பண்ணி நீங்கள் சில வீடியோ இது பார்த்துருப்பீங்க. இந்த போஸ்ட்டை நீங்கள் ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஒரு உதவி கேட்ட ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை உங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலான்ட்டியும் இந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நடக்குன்னா இந்த இது வந்து கூடிகிட்டே போகும். ஓகே, ஏன்னா இந்த என்கேஜ்மெண்ட் வந்து கூட்டிகிட்டே போகும். அதுக்கு தான் இது பண்ணுறதா. ஓகே, ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாக்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க, மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் நாங்கள் மணி மேக்கிங்கில் எல்லா ட்ரஸ்டபிளான வழிகளையும் இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருப்பீங்கன்னா இன்னும் கூடுதலாகவே ஏர்ன் பண்ணலாம். இந்த எக்ஸஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோ, டிக்டாக் பயோவில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கான முழுமையான கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்போதுமே தயாராக இருப்போம். இதில் நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை மட்டும் சரியாக போடுவீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, எஃபர்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஓகே.